இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ ஹோப், புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். பாருங்கள், இப்போ தான் இந்த நவம்பர் மாதம் துவங்கினது போல் இருக்குது. இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். 11 மாதங்கள் கடந்து போயிட்டுது அல்லவா? யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அழகாக நம்மளை பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். தேவப்பிள்ளையில இந்த யூத ஜனம் அழிந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். அவர்களுக்கு விரோதமாய் ஆமான் சதி திட்டங்களை தீட்டி யூத குலத்தை முழுவதுமாய் அழிக்க வேண்டும் என்று ஏற்கனவே 127 நாடுகளுக்கு சட்டத்தை அனுப்பியாச்சு. இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல, கலங்கி கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எஸ்தர் மூலமாய் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிற நம்ம அறிந்திருக்கிறோம். அது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை என் காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். பாருங்க, ஆமான் ஒரு அற்புதமான சதி திட்டங்களை தீட்டி அதை அழிக்க வேண்டும் என்று ராஜாவத்தில் அதிகாரத்தை பெற்று அவன் முத்திரையும் பெற்று கையெழுத்து வாங்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்பப்பட வேண்டியது. ராஜாவே, இப்படி அங்கங்கே சிதறி இருக்கிறாங்க, ஒரு கூட்டமான ஜனம் அவங்க மதிக்கிறத கிடையாது, அவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ராஜாவும் இதை சம்மதித்துட்டாரு. இப்போது எல்லாருக்கும் செய்தி அனுப்பப்படுகிறது, யூத குலம் அழிக்கப்பட வேண்டும் என்று. அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் கர்த்தர் எஸ்தர் மூலமாய் செயல்பட்டு ராஜாவின் இடத்துல பேசி அழிந்து போக வேண்டிய இந்த யூத குலத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதன் பிறகுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு வெளிச்சமும். அங்கே முடிஞ்சிச்சு, அவங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்து விட்டுச்சு, மரண இருள் சூழ்ந்து விட்டது. தேவப்பிள்ளைகளே, அவங்க மகிழ்ச்சி போயிடுச்சு, இனி சாக போகிறோம் என்ற நிலைமை. அவங்களுடைய சந்தோஷம் களிப்பு போயிடுச்சு, அவங்களுடைய இருந்த எல்லாம் அந்தஸ்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மறிக்க போக வேண்டிய சூழ்நிலை, அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் செய்த அற்புதமான காரியத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. மறுபடியும் தேவப்பிள்ளைகளே, அவங்களுக்குள்ள மரண இருள் வெளிச்சத்தை கொடுத்தது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையோட எந்த காரியம் இருளாக இருக்குது? எதில் உங்கள் வாழ்க்கை இருளாக்கப்பட்டிருக்கிறது? தேவப்பிள்ளையில எது முடிஞ்சிச்சு, அழிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? பயப்படாதீங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும், ஆமேன், களிப்பும் மகிமை கனமும் உண்டாயிற்று என்று. கர்த்தர் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார், உங்களுக்கு அவர் கனத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு அவர் களிப்பை உண்டு பண்ண போகிறார். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கலவா? ஒரு இதுவரையிலும் இந்நாள் வரையிலும், இந்த நவம்பர் மாதம் கடைசி நாள், இந்த நாள் வரையிலும் நீங்கள் அழுது புலம்பி வேதனையோடு இருக்கலாம். நான் தேவ மனுஷனை சொல்கிறேன், கர்த்தர் இனியோடு அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய மாதத்தில் ஒரு புது தூக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமே. அழிஞ்சு போக வேண்டிய யூத குலத்தை கர்த்தர் பாதுகாப்பார்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒருவேளை உங்களுக்கு துக்க நாளாக இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த துக்க நாளை நல்ல நாளாக, விருந்து உண்டு கொண்டாடுகிற மகிழ்ச்சியான நாளாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆமேன். ஆண்டவர் அனுமதி இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு மயிர் கூட கீழே விழுவுறது இல்லையா? வசனம் சொல்லுகிறது அல்லவா? அவர் உள்ள கரத்தால் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் அல்லவா? கண்மாலின் வெடிப்பில் வைத்து அவர் கரத்தால் மூடி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லவா? உங்களை கைவிட்டு வரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் உண்டாகும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, ஆமென். அன்றே யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஆமான் திட்டம் பண்ண ஆண்டவரே, அந்த திட்டத்தில் அபத்தமாக்கி ஆண்டவரே ஆமானே அழிந்து போனான் அல்லவா? இவர்களுக்கு விரோதமாக யார் என்ன சதி திட்டங்களை, யார் என்ன எதிர்மறையான காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கு தான் பாதிப்பு தவிர இவர்களுக்கு இல்லைப்பா. இதில் வாழ்ந்திருக்க பண்ணும். இங்கே இருள் வெளிச்சமாய் மாறட்டும். இவங்களை மகிழ்ச்சியும்
களிப்பும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிற எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்தலும் மகிழ்ச்சியாக எங்களை நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கலப்புதாவே, ஆமென். உங்கள் சத்துரு தான் அழிந்து போவான், நீங்கள் அழிய மாட்டீங்க. தைரியமாக போங்க. God bless you.